மக்கள் நலனுக்கான மாபெரும் வாக்குறுதிகள். சுயேட்சை வேட்பாளர் தர்மேந்திரன் ஆதிரடி. 66 ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடம் தர்மேந்திரன் நான் நம்ம ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள குறைகளை, அதாவது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறோம். அது என்னன்னாக்கா, முதல் நம்ம வாலாஜா ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி மல்டிபெசல் ஹாஸ்பிட்டலாக கொண்டு வரணும். அது இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லிட்டே இருக்காங்க, யாரும் இது வரைக்கும் அதை கொண்டு வர முயற்சியும் இருக்குல்ல. அது இதுக்கான எந்த விதமான பணியும் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாருனாவே அவருக்கு தேவையான மருத்துவ வசதி இல்லை. அது இல்லைன்னா இங்கிருந்து அடுக்குமாறு அனுப்புற கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மருத்துவமனை தான் போனோம். அதுக்குள்ள உயிர் போயிடுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு ராணிப்பேட்டை தலைமை மருத்துவமனை இருக்குது. அதை தரம் உயர்த்தணும் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய குறைகளுக்கு, விவசாயிகளுக்கு ஒரு நெல் குவிண்டால் விலை ஒரு 6 மாசம் நெல்லை வேற வைக்கிறான்னா அவனுக்கான தரமான ஒரு விலையை இந்த அரசாங்கம் செய்யல. அதுக்கான முயற்சிகள்ல நாங்க ஈடுபடணுன்றதுக்காக தான் சமூக ஆர்வலர் சார்பாக நான் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன். இதுக்கு ஒரு குவிண்டாலுக்கு, அதாவது ஒரு குவிண்டால்னா ஒரு 100 கிலோவுக்கு 5000 ரூபாய் அடிப்படை விலையா நம்ம நிர்ணயம் பண்ணணும். அது தமிழக அரசுல நம்ம சட்டசபையில போய் குரல் கொடுத்து அதை நம்ம இது நிர்ணயம் பண்ணதுக்கான முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறணுன்றதுக்காக இது ஒண்ணு. மூணாவது கோரிக்கை பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஊர்ல நெல் விளைவிச்சு இடைத்தரகர்கள் மூலியமா அதை கொள்ளடிக்கிறாங்க. அந்த இடைத்தரகர்கள் நேரடியா அரசாங்க நெல் கொள்முதல் ஒவ்வொரு கிராமத்துக்கு, அதாவது ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு இடத்துல ஒரு நெல் நேரடி கொள்முதல் நிலையம் வைக்கணும். அதை வச்சுட்டு அங்கிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மழையில நினையாம, இப்ப எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முக்கிய நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெல்லை வெட்ட வரியில போட்டு அதுக்கு தாட்பாய் கொடுக்குறேன், தார்பாய் கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஏமாத்திட்டு இருக்கு. ஆனா சாதாரணமா சும்மா விளையாடுற பசங்களுக்கு, சாராய கடையில உட்காந்து குடிக்கிற பசங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தகர சீட்டு போட்டு செட்டு போட்டு அவங்களுக்கு பார் நடத்துறதுக்கெல்லாம் கொடுக்குது இந்த அரசாங்கம். விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்போ, விவசாயத்துக்கான ஒரு இதுவோ, உறுதிமொழியோ இவங்க உறுதியா ஒரு தகவலை கொடுக்கறதுல விவசாயி ரொம்ப தேவை பண்றாங்க. சாராய கடை கொடுக்குற முக்கியத்துவம் கூட விவசாயத்துக்கு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா 2 பசங்க, 5 பசங்க, 10 பசங்க அப்படி. ஏன் காரணம்னா, தரமான ஆசிரியர் இருந்தும் தரமான வசதிகள் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துல போனா பெண்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஆற்காடு நகரத்தில் இருக்குது, பானாவரத்தில் இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் ராணிப்பேட்டை நகரத்தில் இருக்கு. பெண்களுக்கான பள்ளிகளை ஒரு இது இல்லை, கழிவறை, சுத்தமான கழிவறை இல்லை. அதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கம் பலமுறை மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுக்கள் மீது இந்த இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ, மாவட்ட அமைச்சரோ, இல்ல மற்ற எம்எல்ஏவோ, மற்ற அதிகாரிகளோ யாரும் அது நடவடிக்கை எடுக்கதில்லை. அதனால நாமளே களத்தில் நாமளே அதிகாரத்தை பெற்று நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி கல்குவாரி பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா கேட்டா ஒரு பெனால்டி போடுறேன், அதை போடுறேன், இதை பண்ண ஒரு கண் துடைப்பு வச்சு ட்ரோன் கேமரா இருக்கிறேன்னு ஒரு இது பண்ணிட்டு ஒரு 40 லட்சம் ரூபாய் ஒரு குவாரிக்கு அவன் மண்ணுக்கு இப்போ கல்லு தடிவான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் போட வேண்டியது, 5 லட்சம் ரூபாய் கொள்ளடிக்க வேண்டியது அரசு அதிகாரிகள். இப்படி வாங்கிட்டு அரசுக்கு நிதி ஏற்படுத்துறாங்க, கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வழக்குகளை போட வேண்டியது, ஊழல் வெளியிட இந்த மாவட்டத்தில் மிக அதிக அளவு நடந்துச்சு 5 வருஷத்துல. இதெல்லாம் நம்ம கரையணுன்றதுக்காக தான் நாங்களே சமூக ஆர்வலர் சார்பா சுயேட்சையா வெற்றி வரணும்னு ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன உர தேவைகள் தட்டுப்பாடு இல்லாம கொண்டு வர முடியுன்றதை நான் இந்த பேட்டி மூலம் வெளியிடுறேன். அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டிசிஎல் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு குரோமியம் லிமிடெட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியில கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா குரோமியம் திறந்து விட்டு அந்த ஏரியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான கேன்சர் உள்ள மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். இது நாம சொல்லல, இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையமே சொல்லுது, ஐஎம்ஆர்ஏ சொல்றாங்க. பிளஸ் இங்க இருக்கிற புற்றுநோய் நிபுணர்களே சொல்றாங்க, அதிகமான ஒரு புற்றுநோய் உள்ள மாவட்டம் எதிரான ராணிப்பேட்டை. காரணம் என்னன்னா, குரோமிய கழிவுகள் தரையில எந்த பாதுகாப்பும் இன்றி திறந்து விட்டு இருக்கிறாங்க. 20 வருஷமா ஊறி அங்க இருக்கிற அந்த டிசிஎல் சுத்தி இருக்கிற இப்போ அதுக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லலாம், மாவட்ட ஆட்சியர் அருகில் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. மாவட்ட ஆட்சியர் இப்ப இருக்கிற எந்த இடம் இருக்குதோ அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரோமியம் ரோட்லயே பார்க்கலாம். எல்லா மக்கள் வராங்க, அரசியல்வாதி வருவாங்க, ஒரு சீனை போடுவாங்க, பத்திரிகைகளை கூட்டு போவாங்க, போட்டோ எடுப்பாங்க, வீடியோ அத்தை பண்ணிடுவாங்க. யாரும் அந்த நடவடிக்கை எடுத்ததில்லை. உடனே எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்காக அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் சமூக ஆர்வலர்கள் தான் அது கூட பின்னாடி நின்று போராடி அதை மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாம அதை அகற்றணும், ரொம்ப பாதுகாப்பா அகற்றணும். அதுக்கான முயற்சிகளை சட்டசபையில வலிமையா குரல் கொடுப்பேன். என்னை வெற்றி பெற வைக்கணும். இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து வாக்காளர்கள், இளைஞர்கள், புது வாக்காளர்கள் அனைவரும், அதாவது கட்சி பாகுபாடின்றி, இது சமூக ஆர்வலராக சார்பா நிக்கிறோம். கட்சி சார்பாவோ எந்த இதுவோ இல்லை, சமூக ஆர்வலர் சார்பா